What is taken in greed always finds its way back to faith. இவன் தான் மார்க்கோ. இவன் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். இவங்கிட்ட நிறைய மணி இருக்குது. பட் இவங்கிட்ட அதை விட நிறைய பிளாக் மணி இருக்குது. எஸ், இவன் ஒரு பெரிய கிரிமினல். சிட்டிக்குள்ள நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவனுக்கு துரோகம் பண்ணவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. போலீஸ் இவனை பிடிக்கிறதுக்கு கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இவங்கிட்ட ஒரு கடத்தல் பொருள் இருக்குது. அது ஒரு டைமண்ட். அதோட விலை 400 கோடிக்கு மேலே. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த டைமண்ட் திருடு போச்சு. மார்க்கோ அதை அன்அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ண முடிவு பண்ணான். நவ் என்டர்ஸ் கார்த்திக், a sharp and brilliant detective. இவன் தான் அந்த டைமண்டை திருடுனான். ஒரு பர்ஃபெக்டான பிளானோட அவனோட டீமை யூஸ் பண்ணி அந்த டைமண்டை தூக்கிட்டான். ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறது இவன் தான். இவன் நினச்ச மாதிரியே இந்த கேஸை டைவர்ட் பண்ணிட்டு கொண்டுட்டு போயிட்டான். மார்க்கோவுக்கு இவன் மேலே ஹோப் குறைஞ்சிருச்சு. ஸோ அனதர் டிடெக்டிவை அசைன் பண்ணிட்டான். ஹீ இஸ் ராகவன். ராகவன் ரொம்ப நாளாக கார்த்திக் கேஸை டைவர்ட் பண்ணதையெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தான். கார்த்திக் தான் டைமண்டை தூக்குனான்னு கண்டுபிடிச்சிட்டான். பிஃபோர் டெல்லிங் திஸ் டு மார்க்கோ, ராகவன் கார்த்திக்கை இன்வெஸ்டிகேஷனுக்காக அவன் வேர் ஹவுஸுக்கு கூப்பிட்டான். மிஸ்டர் கார்த்திக், உங்களை எப்படி கூப்பிடுறது? டிடெக்டிவ்னா போலீஸ் தான், இல்லை திருடன்னு வச்சுக்கலாமா? புரியல இல்லை, லெட் மீ ஷோ யூ. இந்த கேஸை டைவர்ட் பண்ணுறதுக்கு நீ பண்ணுறதெல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேலே மறக்கிறதுக்கு ஒன்று ஒத்துக்கோ. என்னோட லாஸ்ட் கேஸ் வெஸ்டர்ன் கிளாஸில் காணாமல் போன பையனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரும்போது அப்போ தான் அந்த டைமண்டை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த டைமண்ட் பேர் வண்ணத்தக்காளி அம்மன். மூவேந்தர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்துட்டு இருக்கும்போது போரில் தோத்த பாண்டியர்கள் இந்த காட்டில் தான் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட கடவுள் இந்த டைமண்டாக உருவம் எடுத்து அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. தலைமுறையாக இந்த டைமண்ட் அந்த மக்கள் பாதுகாத்துட்டே வராங்க. அவங்க மலையையும் அதற்கு விலங்குகளையும் பாதுகாத்துட்டே வராங்க. இப்படியோ இந்த விஷயம் மார்க்கோவுக்கு தெரிய வந்துச்சு. அந்த டைமண்டோட விலையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மார்க்கோ அவனோட ஆள்பலத்தோட அந்த டைமண்டை தூக்கிட்டான். மார்க்கோ அந்த டைமண்டை 8 வருஷமாக பதுக்கி வச்சுருக்கான். அந்த மக்களுக்கு இந்த 8 வருஷமாக பஞ்சம் பட்னி அவங்க ஊரில் தலை விரிச்சு ஆடிச்சு. ஆனால் அந்த மக்கள் பக்கத்து ஊர்களுக்கு கூலி வயசுக்கு போனாங்க. இப்போ அவங்க ஊரில் மக்கள் தொகை ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்களுக்கு அந்த டைமண்டை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் நாங்களும் எங்கள் டீமும் பிளான் பண்ணி மார்க்கோ கிட்டேருந்து அதை கடத்தணும். இன்ட்ரெஸ்டிங். பட் அவங்களுக்காக நீயே இவ்வளோ கஷ்டப்படுற? அவங்களுக்காக இல்லை, நாட்டுக்காக. புரியலையே. இந்த ட்ரைப் தான் வெஸ்டர்ன் காட்ஸோட ஈகோசிஸ்டமே பாதுகாத்துட்டு வராங்க. இந்த டைமண்ட் இல்லாமல் அவங்க நம்பிக்கையே உடஞ்சி போயிடுச்சு. அதனால் அந்த ஈகோசிஸ்டமும் டிக்ளைன் ஆகிட்டே வருது. அதனால தான் நாங்களும் எங்கள் க்ரூவும் சேர்ந்து அந்த டைமண்டை மார்க்கோ கிட்டேருந்து கடத்தணும். நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? அதெல்லாம் சரி, எப்படி ஏதோ பிளான் வச்சுருப்ப. என்ன பிளான்? பிளான் தானே. பிளான் அதெல்லாம் சரி, மார்க்கோ தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுங்களா? Surprise, amigo. ஹலோ மார்க்கோ சார், நீங்கள் சந்தேகப்பட்டது கரெக்டு தான் சார். கார்த்திக் தான் சார் டைமண்டை தூக்கியிருக்கான். இப்போ பிரச்சனை என்னென்னா, என் சீனியர் ராகவனும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே சார், ஓகே சார். இப்போ நான் என்ன சார் பண்ணுறது? சரி சார், சரி சார். ஓகே சார். ஓகே சார், ஓகே சார். சார் என்னோடய போஸ்டிங்கு
ஓகே சார். சொல்றா என் டைமண்ட் எங்க? கேட்கற விதத்துல கேட்டாதான் சொல்லுவீங்க. கடைசியா கேட்கிறேன் டைமண்ட் எங்க? என்னடா சிரிக்கிற? நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன்டா. என்னடா சொல்ற? அவங்க என்ன வேணாலும் இங்கே வருவாங்க. என்ன? சார் 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 வேணாம் சார். நீங்கள் இங்கே இருக்கிறது போலீஸ் தெரிஞ்சால் நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிரும். யூ ஷுட் லீவ் நவ். டேய் எங்கள் பாஸை ஏமாத்திடுவேடா நீ. ஒழுங்கா சொல்கிற அந்த டைமண்ட் எங்க? முடியாது. என்னடா சொல்கிற? முடியாது. என்னடா சொல்கிற? உனக்கு தைரியம் இருந்தா என்ன அறா அந்த 5 கொலையும் பண்ணதே நான் தான். அம்பியை வெளில போக விட்றா. இதை வச்சு அடிக்கிற அளவுக்குலாம் நீ ஒர்த்திலடா. யாரா நீ? ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். காலம் கெட்டவனை நல்லவனாக மாற்றும். அதே காலம் நினச்சா நல்லவனும் கெட்டவனாகும். எப்படியோ மார்க்கோ ஏமாற்றி டைமண்ட் எடுத்தாச்சு. மார்க்கவும் அரெஸ்ட் ஆகிட்டான். அடுத்து என்ன? ட்ரைபல் கொடுக்குறது தானே. எங்கே இந்த டைமண்ட் எடு? இந்த டைமண்டோட விலை 400 கோடி ரூபாய்க்கு மேலே. இது நம்ம இந்த ட்ரைபல் கொடுத்த 10 பைசா பிரச்சனை கிடையாது. நம்மளே எடுத்துக்கலாம். கொடுக்குறதா நல்லது. தப்பு பண்ணாத. டைமண்டை கொடுறா. கடவுளே, இத்தனை வருஷமாக எங்களை விட்டு எங்கே போயிருந்தீங்க? உங்களுக்காக தான் நாங்கள் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம். அட் லாஸ்ட் அந்த டைமண்ட் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்பிச்சு. அந்த டைமண்ட் கார்த்திக்குக்கும் கிடைக்கல, மார்க்கோவுக்கும் கிடைக்கல. ராகவன் மூலியமாகவும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரவும் இல்லை. அந்த டைமண்ட் தன்னை வழிபட்ட அதோட பக்தனோட தேர்ந்தெடுத்துச்சு. அவன்தான் அந்த ஊருக்கு அதை கொண்டு போய் சேர்த்தான். திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஃபேட்.